நாங்கள் என்ன பண்ணிக்கோம் இந்த ஈவெண்ட்டில் இந்த நெக்ஸ்ட் 2 days வந்து மதுரையை சுற்றி உள்ள டாப் 50 கஸ்டமர்ஸ் எங்கள் மெர்ச்சண்ட்டை வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வி ஆர் கோயிங் டு ஹானர். ஏன்னா எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருக்கு. என்ன ஸ்டோரி விட அவங்க ஸ்டோரி பயங்கரமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் தான் என்னோட ரொம்ப ஆசை. அதுபடி வித் யுவர் பெர்மிஷன் ஒரு 5 மெர்ச்சன்ட்ஸ் மட்டும் நாங்கள் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றோம். ஏன்னா நாங்கள் வந்து அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை, அவங்க கூட இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டி கொடுத்த வரை கொடுக்கலாம். இவங்க வந்து 2 வருஷமா எங்களுடைய QR கோடு யூஸ் பண்றாங்க. எங்க QR கோடை தவிர யார் QR கோடுமே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்றாங்க அவங்க. ஸோ உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. பேரு எங்க இருந்து? வணக்கம் சார், என் பேர் ரகு. தெப்பகுளத்தில் ஹாசினி மொபைல்ஸ் சொல்லி ஒரு 12 years மொபைல் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 years நம்ம QR மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. வணக்கம் சார், என் பேர் நாகராஜன். நான் மதுரையில் பலசர கடை வச்சுருக்கேன். 40 வருஷமாக வச்சுக்கிருக்கோம். நம்ம QR கோடை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் சார். என் பேர் சங்கர். நான் சோலையிலத்தில் டிஃபன் கடை வச்சுருக்கேன். நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். என் பேர் மிருகரீஸ்வரி. நான் பூக்கடை வச்சிருக்கிறேன். சிவரஞ்சனி, யாழ்னி ஸ்டோன்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ கம்பெனியை க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் எனக்கு வந்து ஒரு பெரிய பர்சனலாக ஒரு பெரிய ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அதெல்லாம் கடந்து நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணோம். ஓகே, இப்போ இந்த ஹாலில் இருக்கிற மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ், லோயல் மிடில் கிளாஸாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஃபியூ லேக்ஸ், 1 கோடி அப்படிங்கிறது கனவு. அந்த மாதிரி ஒரு கனவு நமக்கு, அதெல்லாம் ஒரு பெரிய கனவு. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு, பெரிய கேஷ் வர ஒரு ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். ஆக்சுவலாக இதை எப்படி என்னால் பண்ண முடிஞ்சுது? ஆக்சுவலாக கன்சிஸ்டன்சி, பெர்சிவரன்ஸ், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எனக்கும் இருக்குது. இதை பற்றி நானும் நிறைய பேசியிருக்கேன். ஆனால் என்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னென்னா ஃபிட்னஸ். இந்த ஃபிட்னஸை பற்றி நான் இன்னைக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். திஸ் வாஸ் மீ பிஃபோர் ஐ ஸ்டார்டட் இப்போப்பே. இப்படி தான் நான் இருந்தேன். ஆக்சுவலாக என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். கோவிட் டைமில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ்க்குள்ளே நான் வந்தேன். ஏன்னா ஃபிட்னஸ் இஸ் நாட் ஒன்லி அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், இட் இஸ் அ டிசிப்ளின்.